Praise the Lord. இந்த 108ஆம் அதிகாரம், சங்கீதம் 108ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. Praise the Lord. இந்த சங்கீதத்தை குறித்து தலைப்பு சொல்லப்படுகிறது தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. Praise the Lord. சங்கீதக்காரர் தாவீது இப்படியாக சொல்லுகிறார், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனிதனுடைய உதவி விருதா. Praise the Lord. இக்கட்டு நேரங்களில் மனிதர்கள் சில வேளைகளில் உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், இக்கட்டுகள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மனிதனிடத்திலே நீங்கள் உதவி கேட்கும் பொழுது சிலர் அந்த நேரத்திலே உதவி செய்வார்கள். அதே உதவி சில நேரத்தில் நமக்கு என்ன ஆயிடும்? உபத்திரவமா மாறிடும், ஆபத்தா மாறிடும். Praise the Lord. Praise the Lord. அந்த உதவி செய்தது பிரயோஜனம் இல்லாமல் என்ன ஆயிடுது? போயிடுது. மனுஷனுடைய இக்கட்டில் உதவி செய்யும் மனிதனுடைய உதவி விருதாவாக போகிறது. Praise the Lord. Praise the Lord. சில மனிதர்கள் உதவி செய்கிறார்கள், செய்துவிட்டு என்ன பண்ணுவாங்க? ரொம்ப உபத்திரவத்தை கொடுப்பாங்க. Praise the Lord. சில மனிதர்கள் உதவி செய்வாங்க, செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க? நான் தான் கொடுத்தேன்ட்டு ஒரு கழுத்துல ஒரு பெரிய மோளத்தை கட்டிக்கினேன் அடிச்சுட்டே போவாங்க. அவங்க செய்த உதவிகள் நமக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருந்து கொஞ்சம் மேன்மைக்கு நீங்கள் வந்துவிட்டால் அடுத்தது மனிதர்கள் சொல்லுவார்கள், என்னால தான் இவங்க என்ன ஆட்டாங்க, என்னால தான் இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, என்னால தான் இவங்க உயர்ந்துட்டாங்க. அந்த நேரத்தில் நான் தான் அவங்களுக்கு என்ன பண்ணேன்? உதவி பண்ணேன். அந்த இக்கட்டில் நான் தான் உங்களுக்கு உதவி பண்ணேன். நான் இன்னைக்கு உதவி பண்ணதுனால தான் இன்னைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. Praise the Lord. இதைதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், இக்கட்டில் மனிதர்கள் செய்யும் உதவிகள் மனிதனுடைய உதவி விருதா. Praise the Lord. கர்த்தர் நமக்கு செய்கிற உதவிதான் நமக்கு என்றைக்கும் நிலைத்திருக்கும். Praise the Lord. Praise the Lord. உன் வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, இக்கட்டு வரும் பொழுது, முதலாவது நீ மனிதனை தேடி ஓடாது, உறவுகளை தேடி ஓடாது. நீ இருக்கிற இடத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அந்த இக்கட்டின் நேரத்திலே உனக்கு வழி திறப்பார், உனக்கு அவர் வாசலை திறப்பார். இக்கட்டு நெருக்கம் வந்துவிட்டது, நீ மனிதனை நம்பி மனிதனுடைய வார்த்தைகளை நம்பி நீ ஓடி போகாதே, உறவுகளை நம்பாதே. உன்னை சுற்றி இருக்கிற க்ஷணங்களை இக்கட்டு நேரத்தில் மட்டும் என்ன பண்ணாத, போயிடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நல்லா இருக்கும் போது கூட நம்ம என்ன போயிடலாம், சொந்தக்கார வீட்டுக்கு போயிடலாம். ஆனா கஷ்டம் சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, சொந்தக்கார வீட்டுக்கு போகக்கூடாது. Praise the Lord. நல்லா இருக்கும் போது கூட என்ன பண்ணிடலாம், போயிடலாம். Praise the Lord. உன் வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், இக்கட்டுகள், இப்படிப்பட்ட நேரத்திலே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாய் என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Praise the Lord. என்னை காக்கிற தேவன் என்ன பண்ண உறங்கல. Praise the Lord. உன்னை பாதுகாக்க ஒரு தேவன் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சில இக்கட்டுகளிலே இருக்கலாம், சில நெருக்கத்திலே நீங்கள் இருக்கலாம், சில போராட்டத்தின் மத்தியிலே கூட இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, எப்படிப்பட்ட இக்கட்டு உங்களுக்கு இன்றைக்கு இருந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த இக்கட்டிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில இதைவிட எத்தனையோ இக்கட்டுகளை நீ கடந்து வந்து விட்டாய். Praise the Lord. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்த நாள்களிலே, ஆரம்ப காலகட்டத்திலே, இப்பொழுது நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற இக்கட்டை விட
அதைவிட மேலான இக்கட்டை எல்லாம் நீ சந்தித்தாய். அதிலிருந்து கர்த்தராகிய இயேசு உன்னை விடுதலையாக்கினார். இப்பொழுது நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த இக்கட்டிலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் இந்த இக்கட்டிலே உனக்கு அவர் உதவி செய்வார். மனிதனுடைய வார்த்தைகள் அது நமக்கு ஆசை வார்த்தைகளாக இருக்கும். சொல்லுவாங்க பழமொழி, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. சிலர் நம் மனிதர்கள் தங்கள் வாயின் வார்த்தைகளினாலே நம்மை வசப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். ஒரு நாள் நாம் மனிதனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து போய்விடுவோம் என்றால் கடைசி வரைக்கும் நாம் அவர்களுக்கு அடிமையாயிருப்போம். கடைசியில் நம்மள என்ன பண்ணுவாங்க, அவங்க நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. ஆனால் நீ உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் பிரச்சனையில இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ கூப்பிடுவாய் என்றால் நிச்சயமாய் தேவன் உனக்கு உதவி செய்வார். நீ மனிதனை தேடி உதவிகளை தேடி நீ போகும் பொழுது மனிதன் போன உடனே உனக்கு பீரோவை திறந்து உதவி பண்றது கிடையாது. பல கேள்விகளை கேட்பார்கள். ஏன் உனக்கு இந்த பிரச்சனை, எதற்காக இந்த பிரச்சனை வந்தது, இதை நீயே தான் ஏற்படுத்திக்கின, இவ்வளோ காரியத்தை சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நீ கேட்குற உதவி செய்ய மாட்டாங்க. நான் உங்களுக்கு காசு வந்தால் உதவி பண்ணுறேன், நான் ஃபோன் பண்ணுறேன், அப்புறம் நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவரை நோக்கி உன் இக்கட்டிலே நீ கூப்பிடும் பொழுது எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு. என் மகன் என் மகள் இப்படிப்பட்ட இக்கட்டிலே இருக்கிறார்கள், நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லுவார்.